தேமுதிக வந்து என்ன கொள்கை இருக்கு? இப்ப கூட்டணி பக்கம் பேசுறாங்க அதிமுக திமுக என்ன கொள்கைன்னு. கேப்டன் ஒரு சொல்லிலே எல்லா கொள்கையும் அடங்கிருச்சு. இந்து இஸ்லாம் கிறிஸ்டியன் போட முடியுமா? இந்த கூட்டத்தில் எங்கடா ஜாதி இருக்கு மதம் இருக்குன்னு சொல்லியிருக்காரு கேப்டன். தேமுதிக வந்து என்ன கொள்கை இருக்கு? இப்ப கூட்டணி பக்கம் பேசுறாங்க அதிமுக திமுக என்ன கொள்கைன்ட்டு. லஞ்சமும் ஊழலும் ஒழிப்பேன்னு சொன்ன ஒரே தலைவர் கேப்டன் தான். இன்னைக்கு வேற எந்த தலைவராச்சும் வந்து மாறி சொல்ல முடியுமா? சொல்லுங்க. சரி, இதெல்லாம் கேப்டன் இதெல்லாம் நம்மளுக்கு சொன்னாரும். ஆனா நம்மளோட கொள்கை நம்மளோட கோட்பாடு என்ன? கேப்டன் ஒரு சொல்லிலே எல்லா கொள்கையும் அடங்கிருச்சு. இன்னைக்கு எந்த கட்சியாச்சும் இந்த மாதிரி தைரியமா முகப்பு போட முடியுமா? இந்து இஸ்லாம் கிறிஸ்டியன் போட முடியுமா? மைக்க பிடிச்சி அரசியல் பண்ணி உங்களுக்குள்ள சண்டையை போடுறாங்க. ஆனா இன்னைக்கு ஒரு பாய் இன்னைக்கு நம்ம கை கத்துனார். அவர் பக்கத்துல இந்து இருக்காரா கிறிஸ்டியன் இருக்காரா யாருக்காவது சொல்ல முடியுமா? கேப்டன் சொல்றதுதான். இந்த கூட்டத்தில் எங்கடா ஜாதி இருக்கு மதம் இருக்குன்னு சொல்லியிருக்கார் கேப்டன். நமக்கு ஜாதி இருக்கா? நமக்கு மதம் இருக்கா? நம்மளுக்கு வந்து என்ன இருக்கு? கேப்டன் ஒரு சொல். அந்த கேப்டன் ஒரு சொல்லுக்காக தான் இத்தனை பேர் நிக்கிறீங்க. அதே மாதிரி இன்னைக்கு வந்து எத்தனையோ ஊடகங்களை வந்து தேமுதிக வந்து இத்தனை % ஓட்டு தான், தேமுதிக அத்தனை % ஓட்டு தான். வெறும் ஒரு 2 சோஃபால 4 ரூம்ல உட்காந்துட்டு ஏதோ கடவுள் பிள்ளைங்க மாதிரி மேல இருந்து குடிச்சுக்கு வந்த மாதிரி இன்னைக்கு ஏதோ பேசுறீங்களே. இன்னைக்கு எல்லா நியூஸ் சேனல்ல இருந்து கோட்டு சூட் மாட்டிட்டு கண்ணாடி பாட்டிட்டு காஃபி குடிச்சிட்டு பேசுறவங்க நான் கேட்கிறேன். வலி நடுக்க இன்னைக்கு நான் பார்த்துட்டு வந்தேன். வலி நடுக்க ஒவ்வொரு மரத்து கீழையும் ஒவ்வொரு வாகனத்தையும் நிப்பாட்டி எங்க தொண்டர்கள் அவங்களே சாப்பாடை கட்டிட்டு வந்து சாப்பிட்டு அவங்களே மாநாட்டுக்கு புறப்பட்டு வந்தாங்களே. இது கட்சி இல்ல, இது எங்க குடும்பம். இவங்க எல்லாரும் கட்சிக்கோ அரசியலுக்கோ வரல. இவங்க குடும்ப தலைவர் இவங்க குடும்ப தலைவி இன்னைக்கு வா அப்படின்னு தேடியும் நேரமும் சொல்லிட்டாங்க. வேட்டியை மடிச்சு கட்டிட்டு இன்னைக்கு வந்து இறங்கி இருக்காங்க. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை எத்தனையோ பேருக்கு தொழில் இருக்கும், இருந்தாலும் எல்லா தொழிலையும் தூக்கி போட்டு இன்னைக்கு வந்திருக்காங்கன்னா இது மக்கள் உரிமை மீட்பு மாநாடு. தன் மக்கள் உரிமையை மீட்டெடுக்க இத்தனை லட்சம் தொண்டர்கள் தமிழ்நாட்டுக்காக படையெடுத்து வந்திருக்காங்க. தமிழ்நாட்டு மக்களுக்கு புரியணும் தேமுதிக தேசிய முற்போக்கு திராவிட கழகம்னா என்னன்ட்டு. இன்னைக்கு கேப்டன் எதுக்காக இந்த கட்சி ஆரம்பிச்சார்? அவரே சொல்லியிருக்கார், நான் இந்த உலகத்துல எல்லாமே பார்த்துட்டேன், ஃபாரின் போயிருக்கேன், ஃபிளைட்ல போயிருக்கேன், ஏசில இருந்திருக்கேன், சுகபோகமா நான் வாழ்ந்திருக்கேன்ட்டு. எதுக்கு கேப்டன் கட்சி ஆரம்பிச்சார்? இந்த மக்களை தங்க தட்டுல வச்சு தாளாட்டணும்னு சொல்லியிருக்க ஒரே தலைவர் கேப்டன் தான். இன்னைக்கு வேற யாராச்சும் சொல்ல முடியுமா? கேப்டன் விட்டுட்டு போன பணியை இன்னைக்கு திருமதி பிரேமலதா விஜயகாந்த் கொண்டு வந்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஆதரவாக அவங்களோட மகனை தாண்டி தேமுதிக தொண்டன்ற கடமையும் பொறுப்பும் எனக்கு இருக்கு. அந்த பொறுப்பு தான் எனக்கு முன்னாடி இருக்க லட்சக்கணக்கான மக்களுக்கும் இருக்கு.